ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜாதி மல்லி செடிக்கு நம்ம எப்படி மண் கலவையை கலந்து நம்ம இந்த செடியை நம்ம மறுபடியும் நட போறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது போன வருஷம் நட்டதுலேயே ஃபுல்லாக இவ்வளோ வேர் ஆயிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இது ரெண்டு அது மாதிரி முல்லைப்பூ செடி மாதிரி இது ரெண்டு குச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்துருக்குறோம், வீடியோ பண்ணிட்டு போகலான்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது மேலே வானம் ஃபுல்லாக சுற்றி எப்படி இருண்டுக்குச்சு. மழை ஸ்டார்ட் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுக்குள்ளே வந்து பெரிய வீடியோ விளாக் பண்ணிவிட்டு நம்ம ஷார்ட்ஸும் பிடிக்கணும். மழை வரத்துக்குள்ளே எல்லாம் முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேலே வந்தோடனே முதல்ல நம்ம பார்க்குறது நம்ம கொய்யாக்காய் மரத்தை தான். இன்னைக்கு வந்து நம்ம கொய்யாக்காய் மரத்தில் வந்து கொய்யாக்காய் நல்லா இருக்குது. 3 கொய்யாக்காவுமே நல்லா இருக்குது. வேறு எந்த கலையிலையுமே பூவெல்லாம் இன்னும் வரல ஃப்ரெண்ட்ஸ். நான் டெய்லி பார்க்குறேன் வேறு இதெல்லாம் பூ வந்துருக்குதான்னு சொல்லிட்டு இல்லை. காற்று பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு சொல்லிட்டு காற்று மட்டும் அடிக்கிட்டோம், மழை வராமல் இருக்கட்டும். நம்ம வீடியோ முடிக்கிற வரலும் நம்ம இந்த கொய்யாக்காய் மரத்தை தொட்டி வந்து சாஞ்சிருக்குது காற்றுல. இதுவும் நம்ம சரி பண்ணணும். இந்த பாரு, இதில் இருக்கிற சாமந்தி செடியும் நல்லா இருக்குது. சாமந்தி செடி எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காற்று அடிக்குது பயங்கரமாக. இந்த அவரைக்காய் செடி நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முருங்கை மரத்தில் வந்து நம்ம இதை கட் பண்ணி விட்டது 2 கலையாக வந்துருக்குது நிறையா. நல்லா இருக்குது இந்த முருங்கை மரமும். கத்திரிக்காய் செடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் வந்து நேத்தோட இன்னைக்கு கொஞ்சம் பெருசாக ஆகிருக்குது. பூ இருக்குது இதில் எல்லா கலையிலையுமே பூ வருது இப்போது. வாழை மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 வாழை மரமும் நல்லா இருக்குது. இந்த சேப்பக்கிழங்கு வந்து நான் அங்கேருந்து தூக்கின்னு வந்து இங்கே உள்ளே வச்சுருக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து அதுக்கு சரியான இதுவும் கிடைக்கல வளர்கிறதுக்கு. அதனால நான் இது உள்ளே வச்சுட்டேன். இதில் தான் வந்து நேற்று ஒரு லில்லி பூ பூத்துருந்துச்சு நேற்று. நம்ம மஞ்சளும் நல்லா இருக்குது, கரும்பு நல்லா இருக்குது, நவமரம் நல்லா இருக்குது. இனிமேல் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மோசம். இங்கே டெய்லியும் மழை வர மாதிரியே மானம் இருட்டுக்கும், குளிர் அதிகமாகிடும். 3 மாதத்துக்கு நீங்கள் டெய்லி இப்படி தான் பார்க்க முடியும். சாமந்தி செடியும் நல்லா இருக்குது. இவ்வளோ நாள் வெயிலாக இருந்துச்சு வேக்காடா, இனிமேல் குளிராக இருக்கும். இன்றைக்கி நம்ம செம்பருத்தி செடியில் வந்து அரும்பு இருக்குது. எல்லா காலையிலையுமே அரும்பு வந்துருக்குது, ஆனால் பூ இல்லை நாட்டு செம்பருத்தியில். நம்ம மல்லிகைப்பூ செடியிலையும் வந்து எல்லாமே அரும்பு இருக்குது. அதுவும் பூக்கிற அரும்பு எதுவும் இல்லை. நம்ம நேற்று தான் கிள்ளிட்டு அரும்பெல்லாம். இது உள்ளே இருக்கிற அந்த மஞ்சள் செடியும் நல்லா இருக்குது. மஞ்சள் காஞ்சி போயிட்டுக்கு தானா. இது நம்ம கீழே வச்சோம்னாக்கா மழை தண்ணி போடும் இதில். இந்த மல்லிகைப்பூ செடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இது கலரி விட்டு அன்றைக்கி தான் நான் உரம்லாம் கொடுத்துட்டு போனேன். மண்புழு உரம், அப்புறம் வர்மி கம்போஸ்ட் எல்லாமே கலந்து நான் போட்டு போனேன். சீத்தாப்பள்ளி மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் கீழே இருக்கிற கலையை வந்து 2-3 கலையை கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாங்காய் மரத்துலேருந்து நான் உங்ககிட்ட ஒரு இது கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு. எனக்கு என்னமே யாருமே சொல்லலை கமெண்ட்ஸில். கூகுளில் தான் கேட்கணும் போலுக்குது இது என்னதுன்னு சொல்லிட்டு. நம்ம முருங்கை மரமும் நல்லா இருக்குது, மல்லிகாய் மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லின்னு இருந்தேன் உங்ககிட்ட, நம்ம ஒரு செடியை இது எடுத்து போட்டு வேற வைக்கணும்னு சொன்னோம்னா அந்த செடியில் ஒரு மாற்றம் வரும்னு. இது பாருங்க, நான் இந்த கத்திரிக்காய் செடியை எடுத்து போட்டுடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ கத்திரிக்காய் செடியில் பூ வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு பூ வந்துருக்குது, இதில் ஒரு பூ, இதில் ஒரு பூ. எல்லா கலையிலுமே பூ வருது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கலையிலுமே 2 3 பூ வந்துருக்குது. இந்த நம்ம கருவேப்பிலை செடியும் நல்லா இருக்குது. 3 கருவேப்பிலை செடியும். இருவாச்சி மல்லியில் வந்து அரும்பு வருது. இந்த ஆரஞ்சு கலர் கனகாமர செடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதில் வந்து மஞ்சள் வச்சோம் 2வது தொட்டி. ஃபஸ்ட்டு அதில் வச்சோம், இதில் வந்து 2வது வச்சுருக்குறோம். இந்த மஞ்சளும் நல்லா இருக்குது. இந்த சம்பங்கி செடி எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லியிருந்தேன் டைம் கிடச்சா இந்த சைடில் இருக்கிற கிளையெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அது நம்ம எடுக்கவே இல்லை பாருங்க. இன்றைக்கும் மழை வர மாதிரி இருக்குது. இன்றைக்கி டைம் இருக்குது, ஆனால் இன்றைக்கி நம்ம எதுவுமே செய்ய முடியாது பாருங்கள். மொத்தம் ஃபுல்லாக எப்படி இருட்டுன்னு வந்துச்சு, மழை வரப்போகுது. இந்த நம்ம கனகாமர செடியில் வந்து நேற்று தான் பூவெல்லாம் பறிச்சிட்டோம். இதில் பாருங்கள், ஒரு பெங்களூர் ரோஸ் வந்து அரும்பு வந்துருக்குது. டெல்லி கனகாமரம் பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், ஜாதி மல்லியில் வந்து நிறைய அரும்பு வச்சுருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த முருங்கை மரத்தில் வந்து நம்மளுக்கு நிறைய களை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது கொஞ்சம் பழுத்த மாதிரி ஆயிடுச்சு இலையெல்லாம். இந்த ரோஸ் செடியில் வந்து நிறைய பூ பூத்துடுச்சு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதில் நிறைய ரோஸ் பூத்துச்சு. ஆனால் இது வந்து 2வது வருஷம் நான் இந்த செடி எடுத்து போட்டு வேறு ரோஸ் செடி வாங்கிட்டு வந்து வைக்கணும்னு சொல்லின்னு இருக்கிறேன். சரி சும்மா அது இருக்கட்டும்ன்ட்டு விட்டுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம நாட்டு கனகாமரம் இதுலேயும் நல்லா இருக்குது. ரெண்டு மூணு கொய்யாக்கா மரம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வேற மாற்றி நடலாம். இது பாருங்க, இதுலேருந்து நான் ஒரு பூ நேற்று தான் பறிச்சிட்டேன். மொத்தம் இந்த 2 பூ இருந்துச்சு. இப்போ செடி நல்லா இருக்குது. இப்போ இனிமேல் இதில் பூ பூக்கும். இந்த பூ இருந்துச்சுனாக்கா வெள்ளை பூச்செல்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் இந்த பூ வாங்கிட்டு வந்து வச்சேன். ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியும் நல்லா இருக்குது. ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியும் நல்லா இருக்குது. நம்ம கத்திரிக்காய் செடி வந்து இங்கே பிடிச்சி இங்கே கட்டணும்னு சொல்லியிருந்தேன் இந்த பழுப்பு வச்சு. ஆனால் கட்டலை. பழுப்பு மட்டும் வச்சுட்டு போயிட்டேன் நான். இது கட்டுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இது மல்லிப்பூ செடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த அரளி செடி பார்க்கலாம். செடியில் வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணி விட்டது தான். கட் பண்ணி விட்டதுல வந்து எல்லாத்துலேயுமே துளிர் வருது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு கொம்புலேருந்து 3 துளிர் வந்துருக்குது பாருங்க. நம்ம கட் பண்ணி விட்டது எல்லாமே, இதுவும் நான் கட் பண்ணி விட்டது எல்லாமே நிறைய துளிர் வந்துருக்குது. பார்க்கலாம். இந்த செம்பருத்தி செடியும் நல்லா இருக்குது. இன்னும் ஒரு வாரத்தில் இந்த செம்பருத்தி செடியில் பூ வர மாதிரி தெரியுது. பூ பூத்துச்சுன்னா அழகாக இருக்கும். இது வந்து எல்லோ கலர் செம்பருத்தி. இது நம்ம கார்டனில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது முடிக்கிறதுக்குள்ளே மழை வந்துருமோ என்னன்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியும் நம்ம கார்டனில் என்னென்ன நம்ம பூ பறிக்கிறோம், என்ன காய் எடுக்கிறோம், என்ன செடி நடுறோம், எவ்வளோ நம்ம செடி கட்டிங்ஸ் பண்ணி நம்ம வைக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட். நான் கேட்குற கேள்வி எனக்கு ஏதாவது நான் தெரியலன்னு சொல்லிட்டு கேட்டேன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜாதி மல்லி செடிக்கு நம்ம எப்படி மண்கலவையை கலந்து நம்ம இந்த செடியை நம்ம மறுபடியும் நட போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது போன வருஷம் நட்டதுலேயே ஃபுல்லாக இவ்வளோ வேர் ஆயிருக்குது. நம்ம எப்படி நட போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மாட்டுத்தொழு உரம். நான் இதில் கொஞ்சோண்டு மாட்டுத்தொழு உரமும் இந்த வர கோகோ பீட்டை கலந்து வச்சுருக்கிறேன். கோகோ பீட் சேர்த்துக்கலாம் மறுபடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த செடி நட்டுக்கலாம். இந்த கொம்பு இதுல நட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. ஏன்னா இது ஃபர்ஸ்டே நட்டு வச்சிருந்தோம். இது சாயுதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இது 2 அது மாதிரி முல்லைப்பூ செடி மாதிரி இது 2 குச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ பாருங்க இது எவ்வளோ பெருசா இருக்குது. இவன் நம்ம கூட இருந்தா நல்லா கண்டென்ட் ஆகும்டா. நம்ம இது வந்து இந்த கொம்புல பிடிச்சி சேர்த்து கட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். गाय की तरफ चारों तरफ घुमा के लेके जा रहे हैं. धागा वहां से शुरू का पूरा गोल गोल घूम के आई है. कितने कितने இந்த செடியை நம்ம நட்டு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாதி மல்லி செடியை இப்போ மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனவே மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம கார்டனில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேலை ஆயிடுச்சு. மோசம் நல்லா இருக்கும்போது வெயில் காயும் போது நம்ம செய்யறதுல சரி இப்போ மானம் வந்து மழை வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒரு செடி எடுத்து நட்டுட்டோம். மிச்சத்தை வந்து நம்ம நாளைக்கு என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாளைக்கா பார்க்கலாம்.